மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இளம் வயதினரிடையே குடல் அழற்சி நோய் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் ஆரம்பகட்ட நோயறிதலே முக்கியம் என மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவர்கள் அறிவுரை. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், குடல் அலர்ஜி வியாதி அப்படிங்கிற ஒரு வியாதியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நாள்பட்ட குடல் வியாதியாக நம்ம இதை பார்க்குறோம். 2 வகையான வியாதிகள் இருக்குது. அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு 2 வகையான குடல் அலர்ஜி வியாதிகளை நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே வந்து சொல்லப்போனால் ரேர் வியாதிகள் தான். நம்ம ரெகுலராக பார்க்குற காமன் வயிறு பிரச்சனை பேஷண்ட் கிடையாது இவங்க. ஆனால் இவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளாக அதிகமாயிட்டே போகுது. அதாவது புதுசாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது அதிகமாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமானது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுது. நம்மளுடைய வெஸ்டர்னைசேஷன், அர்பனைசேஷன், நம்ம சாப்பாடு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது இல்லையா? இதன் காரணமாக இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸோடைய இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகிறத நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ல்டு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் டேங்கிறது மே 19 அனுசரிக்கப்படுது. அதை ஒட்டி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பற்றின அவேர்னஸை மக்களிடையே அதிகப்படுத்தணும்னு விரும்புகிறோம். ஏன்னா ரைசிங் ட்ரெண்ட், இன்சிடென்ட்ஸோடைய ரைசிங் ட்ரெண்ட் இருக்கிறதுனால அதை பற்றின அவேர்னஸ் மக்களிடையே இருந்தால் தான் அது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்க டாக்டர்ஸை அணுகி டயக்னோசிஸை சீக்கிரம் பண்ணிக்கலாம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா லைஃப் லாங் நம்மளோட தான் இருக்க போகுது. இட் இஸ் அ கிரானிக் லைஃப் டைம் டிசீஸ். அப்படிங்கிறப்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறதுக்கும் பெட்டராக பண்ணுறதுக்கும் அவுட்கம் நல்லா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். டயக்னோசிஸ் லேட்டாக ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டும் கம்மியாகலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு வெவ்வேறு வகையான வயிறு பிரச்சனையோட வரலாம். ஒரே ஒரு டைப் ஆஃப் தொந்தரவோட வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க நாள்பட்ட வயிற்று வலியாவோ, நாள்பட்ட லூஸ் மோஷனாவோ, மோஷனில் பிளட் வர்ற மாதிரியோ, இல்லை அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ் ஆவோ, அந்த மாதிரி பல வகையான சிம்டம்ஸோட வரலாம். சில பேஷண்ட் ஜாயிண்ட் சிம்டம்ஸோட கூட வரலாம். ஜாயிண்ட் வீக்கமாகுது, வயிறு வலியோட ஜாயிண்ட் வீக்கம் இருக்குது, அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ வெவ்வேறு வகையான சிம்டம்ஸோட அவங்க வர்றதுனால இது ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ஒரு தடையாக இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு சிம்டமோட வர்றவங்களை டயக்னோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வெவ்வேறு சிம்டம்ஸோட வரும்போது டயக்னோசிஸ் டிலே ஆகலாம். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணால் பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னதான் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாட்டாலும் ப்ராப்பரான வைத்தியத்தின் மூலமாக நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ அப்போ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ் இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க வந்து எடுத்துக்க முடியும். இல்லைன்னா சாதாரண மெடிசின்ஸே எடுத்துகிட்டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து லாஸ் ஆயிடும். ரீசெண்ட் அட்வான்சஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள நிறைய மெடிசின்ஸ் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அந்த மருந்துகளுடைய அவைலபிலிட்டிலாம் ரொம்ப நல்லா கிடைக்குது. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிறத விட நம்மளுடைய ஜெனரிக் பிராண்ட் மெடிசின்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவும் இருக்குது வென் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் மெடிசின்ஸ். அதனால் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய அவைலபிலிட்டி மக்களிடையே தெரியணும். அவங்க அதை வந்து ப்ராப்பராக அந்த அவைலபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்க வியாதியோடைய கொடுமையிலேருந்து தங்களை வெளிப்படுத்திக்கணும். ஆனால் க்யூர் பண்ண முடியாது தான், பட் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமானது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வியாதி. Jellicate Dhotis and Shirts from the House of Plateau.